This video is sponsored by BuyMote shopping app. BuyMote e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. இந்த அப்ளிகேஷன் எல்லாத்தோட மொபைல்லையும் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் நிறைய விஷயங்கள் வந்துட்டு இதுக்குள்ள இருக்கு. கிச்சனுக்கு தேவையான அத்தனை வீட்டுக்கு தேவையான அத்தனை எலக்ட்ரானிக்ஸ் அண்டு காய்கறிகள் எல்லாமே வந்துட்டு இதில் இருக்குது. ஸோ நமக்கு தேவையான எல்லாமே கம்மி விலையில் நிறைய ஆஃபர்ஸோடு வருது. ஸோ கண்டிப்பாக இதை நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிக்கணும். கண்டிப்பாக இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் ஆப்போட லிங்க் வேணும்னா என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். புராண கதைகள் பாகம் 14 இதைத்தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் தட்டுங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி புராண கதைகள் எல்லாமே நீங்கள் கேட்க முடியும். ஓகேங்களா? ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். போர் தொடங்குறதுக்கு முன்னாடி மகாபாரதத்தில் கிருஷ்ணர் வந்துட்டு துரியோதனங்கிட்ட அமைதி பேச்சுவார்த்தைக்காக போகிறாரு. அதை நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். 5 பேர்த்துக்கும் 5 ஊராக தாங்குறாரு, இல்லை 5 கிராமமாக தாங்குறாரு, இல்லை 5 அடி நிலமாக, 5 அடி நிலம் கூட கிடையாது, ஊசி முனை அளவு இடம் கூட கிடையாது அப்படின்னுறாரு. ஓகே, ரைட்டன். அப்போ போருங்க கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. உடனே வந்துட்டு கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அடுத்து கர்ணங்கிட்ட போகிறார். கர்ணங்கிட்ட போயிட்டு கர்ணனோட பிறப்பின் ரகசியத்தை சொல்லி, நீ தான் பஞ்சபாண்டவர்களில் மூத்தவன், ஸோ நீ வந்துட்டு பஞ்சபாண்டவர்கள் பக்கத்தில் நின்னா நீ தான் ராஜாவாக இருப்ப, இதை வந்துட்டு யாராலையும் மறுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே கர்ணனும் சொல்கிற அப்படி, ஆமாம் நானும் வந்துட்டு மூத்தவன் அப்படிங்கிறதுனால தர்மர் வந்துட்டு கண்டிப்பாக தர்மவான், அவர் வந்துட்டு விட்டு தந்துடுவார், நான் தான் ராஜாவாக இருப்பேன். ஆனால் என்னுடைய நண்பன் மித்ரன் என் மேலே அளவு கடந்த நம்பிக்கையை வச்சுருக்க அப்படி, அதனால் நான் தோத்தாலும் ஜெயித்தாலும் இறந்தாலும் நான் வந்துட்டு என் நண்பனுக்காக தான். ஸோ வந்துட்டு நான் அந்த பக்கம் வர முடியாது, நான் இந்த பக்கம் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதான் செஞ்சோற்று கடன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்பிக்கை, அதைத்தான் கர்ணன் பெருசாக பார்க்குறாரு. அது இல்லாமல் நன்றி உணர்ச்சி. ஓகேங்களா? ஸோ எல்லாருமே எதிர்த்து நின்னப்போ அவருக்கு ஆதரவு கரம் நீட்டினது வந்துட்டு மித்ரன், துரியோதனன் மட்டும்தான், நண்பன் மட்டும்தான். ஸோ அதனால் அவர் பண்ணுறது தவறுன்னு தெரிஞ்சும் கெட்டதுன்னு தெரிஞ்சும் அவர் இந்த போரில் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறது தெரிஞ்சும் தன் நண்பனுக்காக அந்த போரில் வந்துட்டு பங்கெடுக்கிறார். அதுவும் நண்பனுக்கு பக்கத்தில். ஓகேங்களா? நண்பனை காப்பாற்றுறதுக்காக தன்னுடைய 5 சகோதரர்களை எதிர்த்து நின்று சண்டை போடுறார். இது கடைசியில் தான் தெரியும் 5 சகோதரர்களுக்கும். ஆனால் முதல்லையே கிருஷ்ணருக்கு தெரியும், அது கர்ணனுக்கும் தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நம்பிக்கை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி கர்ணன் முடிவெடுக்கிறார். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் தட்டுங்க. தேங்க்யூ.